நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது மதுரை 64 ப்ராப்பர்ட்டி சேனல். நான் உங்கள் நண்பன் எஸ்கே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு 1 BHK வீடு தான். அந்த வீடை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே இருக்க பெல் ஐக்கானே தட்டி விட்டுருங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவுமே உங்களுக்கு உடனே கொண்டு வரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம மதுரை 64ஓட வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் அதுலேயும் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லா வீடியோவும் உடனே கொண்டு வரும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வீட்டை பற்றின டீட்டெயில் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது மெயின் ஹாலுங்க. இதுக்கு அடுத்தாப்புலேயே வந்து பார்த்தீங்கன்னா டைனிங் ஏரியா அமைச்சு கொடுத்துட்ருக்காங்க. அதை தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த வீடு 530 ஸ்கொயர் ஃபீட்டில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட பிளாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிழக்கு பார்த்து அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டோட வாசல் வந்து பார்த்திங்கன்னா தெற்கு பார்த்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது பெட்ரூம். இந்த பெட்ரூம்லேயே அட்டாச்சு வெஸ்டர்ன் டைப்பில் டாய்லெட் வசதியும் பண்ணி கொடுத்துருக்காங்க. டாப்லேயே வந்து பார்த்திங்கன்னா கபோர்டு வசதியும் பண்ணி கொடுத்துருக்காங்க. மகாத்மா காந்தி நகர் ரோட்டில் இருக்கக்கூடிய உழவர் சந்தை, அதுக்கு இன்கம் டேக்ஸ் ரோடு, அந்த மெயின் ரோட்டுக்கு ரொம்பவே நியரஸ்ட்டாக நீங்கள் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் வீடு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான வீடு தாங்க இது. அதுவும் ஜஸ்ட் 29 lakhஸில் 29 லட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 1 BHK வீடு வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸுக்கு கொடுக்குறாங்க. இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு ஹவுஸ் தான். அதுவும் 20 வருஷமான ஓல்டு ஹவுஸ். இந்த வீடு ஸ்கொயர் ஃபீட்டு, அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபேஸிங் எல்லாமே உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும். அதே போல் இங்கேருந்து மாட்டுத்தாவணிக்கு 4.5 கிலோமீட்டர் தான், கோரிப்பாளையம் 2 கிலோமீட்டர் தான். நான் ரொம்பவே அதிகமாக தான் சொல்கிறேன், பட் நீங்களும் தாராளமாக செக் பண்ணி பார்த்துக்கலாம். இது எல்லாமே உங்களுக்கு ஓகே அப்படின்னா வாங்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக கால் பண்ணுங்கள். மற்றவங்க டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க வாட்ஸ்அப் மூலமாக கேளுங்க. உங்களுக்கான டீட்டெயில் வந்து ஷேர் பண்ணுவோம். நன்றி, வணக்கம். உங்களோட வீடோ இல்லை இடமோ சேல்ஸ் பண்ணணும், ப்ரொமோட் பண்ணணுன்னா டிஸ்பிளேயில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி.